பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நம்மை புதிதாக்குகிறார். நம்மை சரியாய் வழிநடத்தி செல்லுகிறார். இன்றைக்கு காலையில் எழும்பின உடனே நாம் என்னவெல்லாம் செய்தோன்னு சொல்லி பாருங்கள். அதெல்லாம் சரியாய் செய்வதற்கு ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். மாலையில் அதை நினச்சி பார்த்தவருக்கு நன்றி செலுத்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். பல்வேறு சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பல நிலைகளை நாம் பார்க்குறோம். பல மனிதர்களுடைய வாழ்வு பல கேள்விக்குள்ளாக இருக்கிறதை உணர்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமயத்தில் ஏசாயா தீர்க்கன் ஒரு அருமையான செய்தியை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனப்படி சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல். ஒரு வாலிப வாழ்வில் இருக்கிற ஒரு இளைஞனை யார் தேற்ற முடியும்னா தாய் தான். ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிற, இல்லைன்றால் வாழ்வில் பல போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு இளைஞனை யார் தேற்ற முடியும்னா அவனுடைய தாய் தான். நிறைய நேரங்களில் அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, நண்பர்கள் தான் எனக்கு எல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் நம்ம எல்லாவற்றையும் சுமந்து கொண்டே இருக்கிறது அந்த தாய் தான். நமக்காக ஜெபிப்பது, நமக்காக பாரம் எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பேன், இன்றைக்கி சாப்பிட்டானா என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு கூட பார்ப்பது நம்மை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை மறந்து விடவே கூடாது. ஆகவே தான் இந்த உறவு ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் தேற்றுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் அப்படி நம்மை தேற்றுகிறார். ஆகவே தான் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய மாம்சத்தில் அவர் இந்த மாம்சத்தில் மரிப்பதற்கு, இரத்தம் சிந்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்ம மேலே வைத்திருக்கிறார். அப்போ அந்த தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இந்த உறவை, இந்த அன்பை உதாசீனப்படுத்தி விடுகிறோம், அசிங்கப்படுத்தி விடுகிறோம். நம்மை அணைத்து கொள்ளுகிறவர் அவர் தான். எத்தனையோ உபத்திரவம் யோசித்து பாருங்கள். ஒரு தாய் எப்படிலாம் தேட்டி இருப்பாள். அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளை அழுகிறது எதற்காக என்று சொல்லி. அது இப்பொழுது பாலுக்காக அழுகிறதா, வயிற்று பசிக்காக அழுகிறதா, இல்லை என்றால் ஏதும் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற சுகக்கேட்டிற்காக அழுகிறதா. அந்த தாய்க்கு அந்த சிம்டம் நல்லா தெரியும். எவ்வளவாய் தேற்றுகிற தாய் தெரியுமா? எவ்வளவாய் பதறுகிறவர்கள் இன்றைக்கி. அப்படிப்பட்ட உறவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மேன்மையான உறவு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களை, கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை இதில் பார்க்க முடிகிறது. நம்ம இதில் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அங்கே இப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 7 வசனத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகாக அங்கே எழுதுகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சுவிசேஷ பணி என்பது இப்படிப்பட்ட ஒரு பெரிய உறவாக இருக்கிறத பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சபையில், இல்லை என்றால் ஊழியத்தில் ஆண்டவர் இயந்திரங்களையோ, இல்லைன்றால் அவருக்கு உதவி செய்கிற தேவ தூதர்களையோ, இல்லை என்றால் அவர் பல்வேறு காரியங்களை அவர் பயன்படுத்தவில்லை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்ட, தன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட, இரத்தத்தின் உறவாய் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிற மனிதரையே ஆண்டவர் நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் மத்திய கடைசியில் அவர் எழுதுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய். ஏன் ஒரு ஆடை பார்த்து மாடை பார்த்து சொல்லியிருக்கலாமே? ஒரு காகத்தை பார்த்து அவர் காகம் உதவி செய்தது அதே மாதிரி சொல்லியிருக்கலாமே? அவர் சொல்லவில்லை. மனிதர்களை பேதுருவை அழைக்கும் பொழுது, நீ என்னை பின்பற்றி வா. இந்த உறவு ஏனென்றால் அப்படிப்பட்ட தேற்றப்பட்ட உறவு. ஒன்றுமில்லையேன்னு சொல்லி அலசி கொண்டிருந்த அவனுக்கு அவனுடைய படகில் ஏறி அந்த படகை நிரப்புகிறார். அல்லேலூயா. தாய் தேற்றுவது போல் அவர் தேற்றுகிறவர். மார்போடு அணைத்து கொள்ளுகிற ஒரு தகப்பன்.
நீங்கள் பல காரியங்களில் துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தாயை நீங்கள் இழந்திருக்கலாம். அம்மாங்கிற அந்த உறவு யாருன்னு தெரியாமல் கூட பல நேரங்களில் இன்றைக்கும் நம்முடைய விடுதிகளில் பிள்ளைகள் அம்மாங்கிறது யாருன்னு தெரியாது. நம்முடைய மிஷன் ஸ்டேஷனில் அப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இயேசுதான் அவர்களுக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு தாய் தனது பிள்ளைகளை பராமரிக்கிறது போல கிறிஸ்து அப்படி நமக்கு பராமரித்து வருகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த நல்ல தேவனை நம்ம துதித்து பாடுவோமா? ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்களை நேசித்திருக்கிறீர், எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறீர். இந்த நல்ல தேவனை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எங்களை தேற்றுகிற ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் படகுகளில் நீர் இருக்கும் பொழுது குறைவில்லை ஆண்டவரே. எவ்வளவு கவலையோடு கூட இருந்த பேதுருவுக்கு நீர் திரளான மீன்களை பெற்றுக் கொடுத்தீர். ஒரு தாயின் உள்ளம். லாசரு மரித்து போன போது கண்ணீர் விட்டு அழுது அவனை உயிரோடு எழுப்பினீரே. ஒரு தகப்பனின் உள்ளம் எவ்வளவு எவ்வளவு பெரியதப்பா. உம்முடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. நீர் எங்களை அவ்வளவாய் நேசித்து அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களுக்கு அற்புதமான காரியங்களை செய்து எங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்மையாக்கி கொடுத்தீரே, பூரணமாய் சிறப்பாக்கி கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எப்பொழுதும் அவர்களை தேற்றும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.